ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மேரேஜ் மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நெவல் கோடார்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அவரோட டெக்னிக்ஸ் தான். ஸோ நெவல் கோடார்ட் எப்படி அவங்களோட மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட, அந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெவல் கோடார்ட் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் இருக்கும் போதே அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களோட ஒய்ஃப் கூட இருக்க பிடிக்கல. அவங்க எனக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னு மாதிரி தோணியிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. பட் டைவர்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டாங்க. நெவல் வேறு எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணிட்டாங்க செப்பரேட்டாக. அவங்க ஒய்ஃப் தனியாக வேறு பக்கம் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நெவல் அவங்க ஒய்ஃப்ட்ட செப்பரேட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒர்க்கு, எக்ஸ்பெரிமெண்ட்டு அந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ட் அவங்க ஒய்ஃபும் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்தனால அவங்களும் பெருசாக அவங்களே காண்டாக்ட் பண்ணிக்கல. அண்ட் ஆஃப்டர் 16 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவங்க ஒரு லேடியை பார்க்குறாங்க. அந்த லேடியை அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. சொல்லுவோம், ஒரு சில பேர்த்து நம்ம பார்ப்போம் இல்லையா, பார்த்தோன்னே இந்த பர்சன் நம்மளுக்கு ஹஸ்பண்டாக வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை ஒய்ஃபாக வந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு தாட் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வரும்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவங்க நம்மளுக்கு சூட் ஆகுவாங்க, இந்த பொண்ணு எனக்கு ஆஸ் அ ஒய்ஃபாக வேணும் அப்படின்ட்டு அவங்க அந்த லேடிகிட்ட போய் மேரேஜ்க்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க இப்போ வரைக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கு டைவர்ஸ் கொடுக்கல. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்கும் போது இன்னொரு ஒய்ஃபை நம்ம இன்னொருத்தங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நெவல் கோடார்டுக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. இப்போது அவங்க ஒய்ஃபை எப்படி அவங்க டைவர்ஸ் வாங்க முடியும்? பிகாஸ் ரொம்ப வருஷமாச்சு அவங்கள காண்டாக்டே பண்ணலை. அவங்க சடனாக போய் எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி எடுத்துக்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த லேடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட எஸ்பி யாரையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லேடிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெவல் பற்றி தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பர்சன் ஆல்ரெடி மேரிடு அண்ட் டைவர்ஸும் அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்காத அப்படின்னு சொன்னனால அவங்களோட அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் வேண்டாம், எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் நெவல் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒய்ஃப்னு வந்தால் இவங்க தான் அப்படி மாதிரி. ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இந்த லேடியை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லா ஆஃப் அசம்ப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம நெவல் கோடார்ட் எப்படி இந்த லாவை அப்ளை பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெவல் கோடார்ட் ஏன் அந்த லேடியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சார் அப்படின்னா, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த லேடி அவங்களுக்கு எல்லா விஷயத்தில் மேட்ச் ஆகுறாங்க. திங்கிங், அவங்களோட ஒர்க் பேட்டர்ன் எல்லாமே அவங்க கூட மேட்ச் ஆகுது. ஸோ இவங்க நம்மளுக்கு ஒய்ஃபாக வந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணுறாங்க. நெவலுக்கு தெரியும் அவங்களோட ஒய்ஃப் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் டைவர்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா ஆஃப்டர் செப்பரேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு எந்த காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. ஈவன் அவங்களோட ஒய்ஃபு கூட இவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் காலோ மெசேஜோ எதுவுமே பண்ணலை. ஸோ சடனாக போய் எனக்கு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே இந்த பர்சனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகுவேன் அப்படின்னுக்காக அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த லேடிக்கும் இவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பிகாஸ் இவங்க ஆல்ரெடி மேரிட், ஒன்று டைவர்ஸும் கொடுக்காம வச்சுருக்காங்க. ஆனால் நெவல் இந்த எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டாங்க. அவங்கள மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த லேடியை எப்படியாவது மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் ஆகுவேன் லா ஆஃப் அசம்ப்ஷன் மூலயமா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாரின் கண்ட்ரீஸில் மேரேஜோட இது மெயின் திங் ரிங் தான். ரிங்கை வச்சு தான் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே எப்படி தாலி நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி அவங்களுக்கு அங்கே ரிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அவங்க நெவல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ரிங்கை இமேஜின் பண்ணுறாரு. அவர் ஒரு ரிங்கை போய் ஒரு கடையிலேருந்து வாங்குறாரு. அந்த ரிங்கு அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த லேடி, அவங்க கையில் பார்க்குறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எப்போல்லாம் நைட்டு தூங்குறாங்களோ அப்போது அவங்களுக்கு பெட் சைடில் இப்போ பெட் இருக்கு இல்லையா, ஸோ பெட்டுக்கு பாதி அந்த கார்னரில் படுத்துக்கு வராமல், தென் படுத்துக்கிட்டு ஹாஃப் பிளேஸ் விட்டுருவாங்க. அண்ட் இமேஜின் பண்ண வராமல் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த லேடி அவங்க பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ் எப்போ வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக தூங்குற வரைக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1 வீக் கழித்து நெவலுக்கு ஒரு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் கோர்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு, நான் அப்படி என்ன பண்ணேன், என்னை எதுக்கு கூப்பிட்றாங்க,
கோர்ட்டுக்கு நான் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்புறம் சடனாக அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே நான் தான் லா ஆஃப் அசம்ப்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கல, மேபி இது ஏதாவது பிரிட்ஜ் ஆஃப் இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே போய் பார்ப்போம் அங்கே என்ன தான் எதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவங்க ஒய்ஃப் மேலே ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க. ஏதோ கடையிலேருந்து அவங்க ஏதோ திங்ஸை வந்து தெரியாமல் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திங்ஸு வந்து சிசிடிவி கேமராவில் வந்து கேட்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த ஷாப் இருக்கிற ஓனர் வந்து இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்டாக இருக்கிறனால இப்போ வரைக்கும் டைவர்ஸ் கொடுக்காதனால அவங்க ஹஸ்பண்ட் தானே அவங்க. ஸோ அவங்கள வர வச்சுருக்காங்க. இந்த லேடியோட கேரக்டர் எப்படி, இவங்க இப்படி தான் வந்து ஷாப்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுப்பாங்களா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள வர வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நெவில் கோடார்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நான் டைவோர்ஸ் கேட்க மாட்டேன். நான் அவங்கள வந்து அவங்க கூட நான் இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே பேஸ் பண்ணி தான் நான் கோர்ட்டில் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது மேபி பை மிஸ்டேக்காக நடந்திருக்கலாம், இவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது, ஸோ நீங்கள் இவங்கள மன்னிச்சிருங்க, இது ஃபஸ்ட் டைமாக இருக்கனால இவங்கள மன்னிச்சிருங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ கோர்ட்டில் இருக்கிறவங்களும் ஓகே அப்படின்ட்டு சில பெனால்ட்டி போட்டு தென் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ நெவல் சொல்கிறாரு, ஓகே நான் இங்கே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணிக்கிறேன், வாங்க போய் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க ஹோட்டலுக்கு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்ட்டு. ஸோ இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நெவல் வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட அவங்களுக்கு டைவர்ஸ் வேணும்ன்ட்டு அவங்க எக்ஸ்பிளைனே பண்ணதில்லை, ஈவன் சொன்னது கூட இல்லை. ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஈவன் நெவல் வந்து ஆல்ரெடி லா ஆஃப் அசம்ப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அவருக்கு அவரோட அசம்ப்ஷன் மேலே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீஃப் இருந்திருக்கு. அவர் வந்து பிஃபோரே வந்து ஒரு டைவோர்ஸ் நோட்டீஸ் டைவோர்ஸ் ஃபார்ம் வந்து வச்சுருக்குறாங்க ரெடியாக. ஸோ அவங்க ஒய்ஃப் கேட்டோன்னா அவங்க டப்புன்னு எடுத்து கொடுத்தோன்னா அவங்க சைன் பண்ணி கொடுத்து டைவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் அவங்க அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த லேடிக்கிட்ட போகிறாங்க. எந்த லேடிக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆஸ் அ ஒய்ஃபாக வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த லேடிக்கு போய் டைவர்ஸ் நோட்டீஸும் ரிங்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த லேடியை அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நெவில் கோடார்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம ஒரு பர்சனை மேரேஜுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நம்ம மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளோட ஆப்போசிட் பார்ட்னரை வந்து எப்போவுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அவங்க என் கூட இப்படி செஞ்சுருக்காங்க, என்னை இப்படி ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. மேபி தப்பு அவங்க சைடில் இருக்கட்டும், ஓகே நோ இஷ்யூ, நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, ஓகேவா. நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து உங்களோட ஆப்போசிட் பார்ட்னர் வந்து ஷீ நாட் டிசர்வ் மீ அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ஷீ நாட் இன் குட் கேரக்டர் இந்த மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு வி ஆர் டிஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பார்ட்னர்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து அவங்கள ப்ளேம் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது திங்க் பண்ணுங்கள், ஓகே நான் எப்படி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனோ சேம் அதே தான் என்னோடய ஆப்போசிட் அந்த பர்சனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு பிரேக்கப் அவங்க சைட்லேருந்து ஆகிருக்கலாம், உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை வைங்க. எப்போவுமே வந்து யோசிக்காதீங்க இது இம்பாசிபிள், இது கஷ்டமான விஷயம், என்னால் இது மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, இந்த மாதிரியெல்லாம் யோசிக்காமல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள், நடுவில் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இந்த லா யூஸ் பண்ணி நெவில் கோடார்ட் மட்டும் கிடையாது, நிறையா பேர் வந்து மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எஸ்பி கூட, அன்னோன் பர்சன் கூட, அண்ட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஆகாது. ஸோ உங்களுக்குமே வந்து பர்ஃபெக்டாக ஆகும். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், கிவ் அப் பண்ணக்கூடாது. என்ன தான் 3D உங்களை ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை 100% ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய எஸ்பி எவ்வளோ என்னை கேர் பண்ணுறாங்க, என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க. நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட எஸ்பி உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, உங்களோட ஃபேவரட் டிஷ் வந்து அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் அப்செட்டாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அண்ட் ஐம் ஷுர் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பி உங்கள்கிட்ட ஒரு மேக்னெட் மாதிரி வந்துடுவாங்க. ஸோ காய்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நெவல் கோடார்ட் அவரோட மேரேஜ் வந்து வித்தின் 1 வீக்கில் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன், உங்களோட ட்ரீம் பார்ட்னர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியை நடுவுலேயே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தான் உங்களோட ரியாலிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க முடியும். யாருக்கு நம்மளுக்கு வந்து தெரியுது இந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ கிவ் அப் மட்டும் எந்த ஒரு காரணத்துக்காக பண்ணாதீங்க. டைம் எடுக்கும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிலீவ் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் கிவ் அப் மட்டும் கொடுக்காதீங்க. ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதில் வந்து விஷுவலைசேஷன் பற்றி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ நிறையா பேர்த்தனால வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் அஃபார்ம் பண்ணுங்கள். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் அஃபார்ம் பண்ணாலும் கிடைக்கும். திங் இஸ், நீங்கள் உங்களோட அந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸை வந்து கிவ் அப் பண்ணாமல் பண்ணுறது தான். என்னதான் 3D உங்களே ட்ரிகர் பண்ணாலும் கிவ் அப் பண்ணாமல் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டிசைரை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் நிறையா கற்றுருக்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர்.